நாங்க எங்க இருக்கோம்னா, போரூர்ல இருக்கிற டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கால. இந்த இடம் எங்க இருக்குன்னா, போரூர் ஏரிக்கு வலது புறத்துல, ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு பின்புறத்துல, செட்டியார் நகரத்தோட பிரதான சாலையில இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. காலை 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், அப்புறம் மாலை 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த பூங்கா திறந்திருக்கும். போரூரில் அமைஞ்சிருக்கிற இந்த டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஈரநில பூங்கா சென்னை நகரோட முதல் நகர்ப்புற ஈரநில பூங்கான்னு சொல்கிறாங்க. முன்னாடி இந்த இடம் போரூர் ஏரியோட தொடர்புடைய இயற்கை சதுப்பு நிலமாக இருந்துச்சு. நகரமயமாக்கலால் இந்த ஈரநிலம் சேதமடைஞ்சு ஒரு கட்டத்தில் வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் கழிவுகளை கொட்டும் இடமாகவும் மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த இயற்கை தன்மை பெருமளவில் பாதிக்கப்பட்டது. பின்னர் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் CMDA இந்த இடத்த மீட்டெடுத்து 16.63 ஏக்கர் பரப்பளவில் நவீன ஈரநில பூங்காவாக மாற்றினாங்க. இதில் சுமார் 6 ஏக்கர் ஈரநிலம், 600 மீட்டர் நீள மர நடைபாதை போர்ட் வாக், அப்புறம் குழந்தைகள் விளையாடும் பகுதி, திறந்தவெளி உடற்பயிற்சி மையம், கூடைப்பந்து மைதானம்னு இந்த பூங்காவில் அமைச்சிருக்காங்க. இந்த பூங்கா 2025 மார்ச் 7 அன்னைக்கு அப்போ முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவில் பசுமை புரட்சி முன்னோடியும் புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானியுமான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களோட நினைவாக இந்த பூங்காவுக்கு அவரோட பெயரை சூட்டியிருக்காங்க. இந்த பூங்காவில் வெட்லேண்ட் ஈரநிலத்தோட சிறப்பு என்னன்னா, அதிகமான மழை பெய்யும் காலங்களில் இந்த ஈரநிலம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இந்த நீரை உறிஞ்சி வச்சிடும். அப்புறம் நிலத்தடி நீர் அதிகரிக்கவும் இந்த ஈரநிலம் உதவியாக இருக்குது. மகரந்த சேர்க்கையாளர்களோட வாழ்விடம்னு இந்த பூங்காவை சொல்கிறாங்க. தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், வண்டுகள், குளவிகள், பூச்சிகள், விட்டில் பூச்சிகள், மாத்ஸ், அப்புறம் பறவைகள், வௌவால்களோட வாழ்விடமாகவும் இந்த பூங்கா அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஆண்டு முழுவதும் பூத்து குலுங்குற மலர் செடிகள் இந்த பூங்காக்குள்ளே நிறைய வச்சுருக்காங்க. ஜாதி மல்லி, செவ்வந்தி, நித்திய கல்யாணி, திருநெற்று பச்சை போன்ற தேன் நிறைந்த மலர்கள் இந்த பூங்காவில் அதிகமாக காணப்படும். அப்புறம் ரீட் பெட் ஹேபிடேட்னு இந்த பூங்காவில் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஈரநில பகுதியில் நாணல், கோரை போன்ற உயரமான நீர்வாழ் தாவரங்கள் அடர்த்தியாக அமைச்சிருக்காங்க. இது பறவைகள் கூடு கட்டவும், தவளைகள், மீன்கள் போன்ற சிறிய உயிரினங்கள் பாதுகாப்பாக வாழவும் இது அமைச்சிருக்காங்க. இந்த தாவரங்கள் நீரில் உள்ள சில மாசுகளை வடிகட்டி நீரோட தன்மையை மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. கரையோர மண் அரிப்பையும் இது குறைக்குது. உயிரினங்களோட பன்முகத்தன்மை, அதாவது பயோடைவர்சிட்டி இங்கே அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தில் 3 விதமான சுத்திகரிப்பு தளங்கள் அமைச்சிருக்காங்க. முதல்ல செடிமெண்டேஷன் பாண்டுன்னு சொல்கிறாங்க. மழை நீர் முதல்ல வரும்போது இந்த செடிமெண்டேஷன் பாண்டில் தான் வரும். அப்போது அந்த நீரில் இருக்கிற மண், மணல், சேறு போன்ற கனமான துகள்கள் ஈர்ப்பு விசையால் அடியில் போய் படிஞ்சிரும். மேலே இருக்கிற நீர் தெளிவானதுக்கப்புறம் அது அடுத்த தளத்துக்கு போயிட்டு ஏரேஷன் பேஸுன்னு சொல்கிறாங்க. அந்த தளத்தில் ஆக்சிஜனோட அளவை அதிகமாக்குது. இங்கே இருக்கிற இயற்கையான தாவரங்கள் இந்த தண்ணியோட ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துது. அதுக்கு அடுத்த தளமான பைட்டோ ரெமிடியேஷன் பாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த தளத்தில் என்ன நடக்குதுன்னா, இயற்கையாகவே இந்த குளத்தில் இருக்கிற தாவரங்கள் நீரை சுத்திகரிக்குது. இந்த முறையில் தாவரங்களோட வேர்கள், அப்புறம் அந்த தாவரங்களை சுற்றி இருக்கிற நுண்ணுயிர்கள் சேர்ந்து இந்த நீரில் இருக்கிற சில மாசுகளை குறைச்சி நீரோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதுதான் அந்த ஃபைட்டோ ரெமிடியேஷன் பாண்ட். இயற்கையான வடிகால் அமைப்புகள் இங்கே அமைஞ்சிருக்கிறதுனால ஈரநில குளத்தில் நிறைய மீன் வகைகள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் வாழும் சூழ்நிலையை உருவாக்குது. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற போரூர் பகுதியில் இயற்கையோடு கலந்த இந்த ஈரநில பூங்கா ஒரு மாறுபட்ட அனுபவமாக இருந்தது. என்னோடய சேனலில் வர முதல் முழுநீள காணொளி இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.